ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மத்தி மீனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது ஹீட் ஆன உடனே கடுகு போட்டுக்கிறேன். ஸோ கடுகு போட்ட உடனே நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். ஸோ இது கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதும் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் ஸோ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது கூட வந்து நம்ம பச்சை மிளகாவை வந்து போட்டுக்கணும். ஸோ எங்களுக்கு மீன் குழம்புல பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பச்சை மிளகாவை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நான் நடுவில் லைட்டாக கீரி போட்டிருக்கேன். ஸோ தட் அதோட காரம் அதெல்லாம் வந்து போயிடும் இதோடையே சேர்ந்து. இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியன் ஒரு கப் நம்ம வந்து சாப் பண்ணியிருக்கிறத போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டும் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஆனியனும் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடும்போது நம்ம இது இது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டியில் செய்யும் போது அது இன்னும் ஃப்ளேவர்டாக இருக்கும்னுவாங்க. அண்ட் மோஸ்ட்டாக கையில் எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் ஒன்றும் பாதியமாக. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து கொஞ்சம் இதுவும் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே இது வந்து இதுவாகும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே இருக்க விடுங்க. ஸோ இது கூட வந்து ஒரு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, ஸோ அது வந்து நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறோம். பாப்பா இருக்கிறதுனால காரம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன். ஓகே, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் தேவையான மாதிரி. அதுவும் இது வந்து என்னென்னா நாங்கள் வீட்டில் அரைச்ச ஒரு மிளகாத்தூள். ஸோ இப்போ வந்து இதை வந்து எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கிட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சதை வந்து ஊற்றிருக்கோம். பாருங்கள், நல்லா புளி கரைச்சதை வந்து ஊற்றிட்டு நம்ம இதை நாங்கள் வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணியும் புளியும் வந்து தண்ணியாக இருக்குது. ஓகேவா, இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கொதிக்குது நல்லா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மீனை போட்டுடலாம். நாங்கள் வந்து மத்தி மீன் தானே போடுறோம். ஸோ முழுசாகவே நம்ம போட்டாச்சு. பாருங்கள், ஸோ இதை வந்து அப்படியே நல்லா இதுவாகட்டும். கொஞ்சம் அனல் அதிகமாகவே வச்சுக்கிறேன். அண்ட் இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து மீன் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து சும்மா தவா ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து சங்கரா மீனை வந்து பாப்பாவுக்கு சங்கரா மீன் பிடிக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக சங்கரா மீன் தான். அதனால் சங்கரா மீன் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். அண்ட் இது வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா இப்போ வச்சா தான் அதோட மசாலாலாம் ரொம்ப இறங்குங்க. அதனால தான் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறோம். மசாலா போட்டு ஏற்கனவே வச்சுட்டோம். சும்மா வந்து நம்ம பாப்பாக்காக மசாலா போட்டிருக்கோம். ஆனால் எண்ணெய்லாம் ஒன்றும் ஊற்றலை. ஸோ இப்போ வந்து அப்படியே மேலுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு அப்படியே போட்டு நம்ம வந்து கடாயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனல் டச் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சும்மா ஃப்ரை பண்ணோம் எறா. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அது இறக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் காலி ஆகிடுச்சுங்க. ஸோ ஃபைனலாக இப்போ எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி விட்டுருக்கோம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மீனெல்லாம் ஆனால் உடையில முழுசாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் விட்டாலே குழம்பு ரெடி அப்படின்ட்டு. மத்தி மீன் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும்.
ஆனால் வந்து அதோட இது நல்லாயிருக்கும். ஸோ அது ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுது. அண்ட் கூட கொஞ்சம் இறா வந்து காலி ஆகிடுச்சு. பாப்பா இது பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்தோம், அதனால காலி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து தவா ரைஸு. மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தங்கச்சி போட்டு பெரட்டி எனக்கு கொடுத்துருக்கா. ஸோ எப்படி இருக்குன்னு நீயே சாப்பிட்டு பாரு. ஆனால் என்ன சாப்பாடு லைட்டாக சாப்பிட்டு பாரு, நல்லா ஊதி சாப்பிட்டு. ஹவ் இட்? நைஸா? ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிவே சாப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது, நான் தானே வச்சேன், மற்றவங்கள கேளு. ஏங்க எப்படிங்க இருக்கு மீன் குழம்பு? நல்லாக்கா? சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இன்னையோட சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.